Hi friends, welcome to our exciting and fun-filled kids YouTube channel Little Sparks. Hi friends, உங்களுக்கு உங்க குழந்தைகள் ஈஸியாவும் ஜாலியாவும் இங்கிலீஷ் கத்துக்கிட்டு ஃப்ளூயண்டா பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். சோ நாம சின்னதா டெய்லியும் யூஸ் பண்ற மாதிரியான வாக்கியங்களை இங்கிலீஷ்ல டெய்லியும் உச்சரிக்க நம்மளால சரளமா இங்கிலீஷ் பேச முடியும். சோ உங்க குழந்தைகளை இப்ப நான் சொல்லி தர வாக்கியத்தை டெய்லியும் இங்கிலீஷ்ல சொல்லி கொடுங்க. அவங்க ஃப்ளூயன்சி கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். வாங்க போலாம். உன் கண்களை திற. யாராச்சும் கண்ணை மூடிட்டு இருந்தா கண்ணை திறன்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? ஓப்பன் யுவர் ஐஸ். ஓப்பன் யுவர் ஐஸ். உன் கண்களை திற. சோ எக்ஸாம் வந்துருச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏதாவது அம்மா வேலை வச்சாங்கன்னா நான் படிக்கணும் அப்படி சொல்லுவோமா? அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவோம்? I have to study. I have to study. நான் படிக்க வேண்டும். சோ பால் வாங்கிட்டு வந்தா அம்மா என்ன சொல்லுவாங்க? அந்த பாலை சூடு பண்ணு சொல்லுவாங்களா? பாலை சூடு பண்ணு. அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க? warm up the milk. warm up the milk. பாலை சூடு பண்ணு. நமக்கு பிடிச்ச சாப்பாடு ஃபாஸ்ட் ஃபுட் ஏதாவது நம்ம எப்படி சாப்பிடுவோம்? அளவுக்கு அதிகமா சாப்பிடுவோம் இல்லையா? சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன சொல்லுவாங்க? அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதே. அது இங்கிலீஷ்ல எப்படி நம்ம சொல்லுவோம்? Don't overeat. Don't overeat. அளவுக்கு அதிகமாக சாப்பிடாதே. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம யாரையாச்சும் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன கேப்பீங்க? நீ நல்லா இருக்கியா? அதுவே இங்கிலீஷ்ல How have you been? How have you been? நீ நல்லா இருக்கியா? நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா சொன்னோம்னா எப்படி சொல்லுவோம்? எனக்கு உறுதியா தெரியும் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். எனக்கு உறுதியா தெரியும். அதுவே இங்கிலீஷ்ல I know for sure. I know for sure. எனக்கு உறுதியா தெரியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? நான் என்ன செய்யணும் சொல்லு அப்படி சொல்லுவோமா? நான் என்ன செய்யணும். அது இங்கிலீஷ்ல What should I do? What should I do? நான் என்ன செய்யணும். நம்ம நினைச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? நான் எதிர்பார்த்தேன் அப்படி சொல்லுவோமா? நான் எதிர்பார்த்தேன். அதுவே இங்கிலீஷ்ல I expected. I expected. நான் எதிர்பார்த்தேன். சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காங்க, திடீர்னு அவங்க வீட்ல இருந்து கால் வந்துருச்சு, அப்ப அவங்க போகணும்னு சொல்றாங்க. நம்ம இன்ட்ரெஸ்டா ஏதாவது பேசிட்டு இருக்கோம், அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? நீ இப்ப போகணுமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீ இப்ப போகணுமா. அதுவே இங்கிலீஷ்ல Do you want to go now? Do you want to go now? நீ இப்ப போகணுமா. நம்ம விஷயத்துல யாராச்சும் தலையிட்டா நம்ம என்ன சொல்லுவோம்? என் விஷயத்துல தலையிடாத. தலையிடாத. அதே இங்கிலீஷ்ல Don't interfere. Don't interfere. தலையிடாத. நமக்கு ஒரு வேலை இப்பவே நடக்கணும்னா என்ன சொல்லுவோம்? Right now. இப்போதே. Right now. இப்போதே. நம்ம பேசிட்டு இருக்கும் போது வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேக்குறது எப்படி கேட்போம்? வேற ஏதாவது. அதுவே இங்கிலீஷ்ல anything else. anything else. வேற ஏதாவது. சோ நம்ம ஒரு விஷயத்தை இப்படிதான் செஞ்சாகணும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லும் போது எப்படி சொல்லுவோம்? உனக்கு வேற வழியே இல்லை, இப்படிதான் செஞ்சாகணும் சொல்லுவோமா? சோ உனக்கு வேற வழி இல்லை. அதுவே இங்கிலீஷ்ல You have no choice. You have no choice. உனக்கு வேற வழி இல்லை. நமக்கு யார்கிட்டயாச்சும் ஹெல்ப் வேணும்னா என்ன கேட்போம்?
நீ எனக்கு உதவ முடியுமா? அது இங்கிலீஷ்ல கேன் யூ ஹெல்ப் மீ? கேன் யூ ஹெல்ப் மீ? நீ எனக்கு உதவ முடியுமா? நீ சாப்பிட்டியா? நம்ம தான் கேட்போம்ல ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ யார்கிட்டயோ, நீ சாப்பிட்டியா? இங்கிலீஷ்ல எப்படி கேட்பீங்க? Did you eat? Did you eat? நீ சாப்பிட்டியா? இந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில தினமும் யூஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த சென்டென்ஸ் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல, பிகினர்ஸா இங்கிலீஷ் கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் டெய்லியும் அவங்க வாழ்க்கையில இத பயன்படுத்திட்டே இருங்க. அப்போ நம்மளோட இங்கிலீஷ் கண்டிப்பா இம்ப்ரூவ் ஆகும். In our channel, we upload Tamil எழுத்துக்கள், bedtime stories, preschool learning topics, drawings regularly. Link is in description and we hope it will be very useful for your kids. Thank you so much. நீங்க பண்ற ஒவ்வொரு subscribe, like, share எல்லாமே எனக்கு மிகப்பெரிய motivation. Please subscribe and thank you.